இப்ப தமிழ்நாட்டுல என்ன அவங்க பிரச்சனையா வரும்? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இது வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு இப்ப மேற்கு வங்கத்துல இவங்க எப்படி பண்ண போறாங்கன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா எலக்ஷன் 8 ஃபேஸ் நடக்கும். அவ்வளவு வன்முறை நடக்கக்கூடிய ஒரு மாநிலமா வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கும். அப்போ அங்க வந்து அப்போ வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும் தனியா கவனம் செலுத்தி பண்ணணும். கரெக்ட்டா? இப்போ ம். மேற்கு வங்கத்துக்கு மட்டும் தனியான ஒரு கவனம் செலுத்தி. ஏன்னா தமிழ்நாடு மாரி ஒரு அமைதி மாநிலம் கிடையாது அது. அது பயங்கர எலக்ஷன் டைம்ல பாம் வீசி, வன்முறை நடந்து, நூத்துக்கணக்கான கொலைகள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கக்கூடிய இடத்தையும், நீங்க தமிழ்நாட்டையும் ஒரே நேரத்துல வெறும் 3 மாசத்துல 50 கோடி வாக்காளர்கள சரி பார்க்க போறோம்ன்றாங்க. எனக்கு இது எப்படி சாத்தியப்படுத்த போறாங்கன்றது எனக்கு புரியல. ஏன்னா வாக்களிக்கிறது கிடையாது. வாக்களிக்கிறத சரி பார்க்கிறது. வாக்காளர் அடையாள அட்டையில இருக்கவங்கள சரி பார்க்கிறது. ஒரு பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆபீசர் ஒரு வீட்டுக்கு 3 தடவ வரைக்கும் விசிட் பண்ணுவாங்கன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பிஎல்ஓக்கு ஒரு ஒரு 1000 நபர்களை வந்து நாங்க நாங்க வந்து கணக்கு வைக்கிறோம் அப்படின்னு. இது எப்படி அவங்க சாத்தியப்படுத்த போறாங்க? லோக்கல்ல இருக்கக்கூடியவங்கள எப்படி அவங்க மானிட்டர் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் பயங்கர கேள்வியா இல்ல. இருக்கு. அந்தந்த மாநிலத்தினுடைய அரசு பணியாளர்கள் எல்லாமே அதுல டெப்யூட் செய்யப்படுறாங்கல்ல. இன்னொன்னு இது அத்தனையுமே உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு பார்வையின் கீழ் தான் நடக்குது. அப்படின்னு பார்த்தா, அப்ப நியாயமா இவங்க எங்க இத பண்ணியிருந்திருக்கணும்? இதுக்கான இப்ப பீகார்ல எதுக்காக கடைசி நேரத்துல பண்ணாங்க? இது எல்லாம் தேர்தல் ஆணையம் பண்றது சரியானதா, தவறானதா, நேர்மையானதா, இல்ல நேர்மை குன்றியதா அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய செயல்பாடு அப்படின்றது இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனங்கள் அப்படின்றது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கான தெளிவை அவங்க எப்படி குடுத்தாங்க? இப்ப நீங்க உச்சநீதிமன்றத்தை சொன்னதுனால நான் சொல்றேன். ம். ஆதார் கார்ட எடுத்துக்க மாட்டோம்னு இவங்க தான் சொன்னாங்க. யாரு? எலக்ஷன் கமிஷன் தான் சொன்னாங்க. கடைசியில உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆதார் கார்ட அவங்க ஆப்ஷனலா எடுத்துக்கிறோம்னாங்க. கரெக்ட்டா? ம். 2வது இந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள உச்சநீதிமன்றமும் ஆரம்பத்துல இருந்தே சந்தேக பார்வையோட தான் அவங்க அணுகிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க கடைசி நேரத்துல ஏன் பண்றீங்க? இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல ஏன் இத பண்ணாம விட்டீங்க? அப்படின்னு நிறைய கேள்விகள எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதே சந்தேகங்கள அரசியல் தொனியோட அரசியல் கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அப்படிதான் நான் பார்க்கிறேன் இத.